அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆத்திச்சூடியில் அடுத்த வரி என்னன்னு சொன்னால் ஐம்பொறி ஆட்சிக்கொள். ஐம்பொறிகள் என்பது மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய ஐந்துமாகும். இந்த 5 பொறிகள் மூலமே நமது உலகை அறிகிறோம். உடம்பால் சுற்றுச்சூழலில் உள்ள தட்பவெப்ப நிலைகளை உணர்கிறோம். தொடு உணர்ச்சி மூலம் அறிகிறோம். வாய் மூலம் சுவையை உணர்கிறோம். கண்கள் மூலம் காண்கிறோம். மூக்கின் மூலமாக மனநாற்றங்களை அறிகிறோம். செவி மூலம் கேட்கிறோம். இந்த 5 பொறிகள் மூலம் அறிதல் மூளைக்கு சென்று அப்பொருளை பற்றி அறிவை பெறுகிறோம். ஐம்புலன்கள் அறிவையெல்லாம் நமது மூளை பகுத்தறிவும் ஒழுங்குமுறையும் நம்மை செயல்படுத்துகிறது, செயலில் ஈடுபடுகிறது. இவைகளெல்லாம் வைத்தியர்கள், உடற்கூறு விஞ்ஞானிகள் விரிவுபடுத்தி கூறியிருக்கிறார்கள். தத்துவ ஞானிகள் தத்துவார்த்த முறையில் ஐம்பொறிகள் பல்வேறு செயல்களை விளக்கி கூறியிருக்கிறார்கள். அறிவின் தத்துவத்தை பற்றி நமது தத்துவ ஞானிகளும் விஞ்ஞானிகளும் மிகவும் விரிவான முறையில் ஆய்வு செய்து விளக்கி இருக்கிறார்கள். 3 குரங்கு பொம்மைகள் மேசை மீது வைத்திருக்கிறார்கள். ஒன்று கண்ணை பொத்தி கொண்டிருக்கிறது, ஒன்று காதுகளை பொத்தி கொண்டிருக்கிறது, மூன்றாவது வாயை பொத்தி கொண்டிருக்கிறது. நல்லனவற்றை பார்க்க, நல்லனவற்றை கேள், நல்லனவற்றை பேசு, அல்லனவற்றை பார்க்காதே, கேட்காதே, பேசாதே என்று பொருள்பட அந்த பொம்மைகள் வைத்திருக்கிறார்கள். மனம் ஒரு குரங்கு என்பார்கள். குரங்கு ஒரு நிலையில் நிற்காது. வெள்ளாடு ஒரு இடத்தில் நின்று மேயாது. துஷ்ட மிருகங்கள் கண்டதை அடித்து கொன்று தின்னும். மனிதன் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஒழுங்கு கட்டுப்பாட்டிற்குள் செயல்பட வேண்டும். உரிய கட்டுப்பாட்டுகளை அமைத்து கொள்ள வேண்டும். அதிகம் பேசினால் வாய் அடக்கி பேச வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஓட்டை வாயன் என்கிறார்கள். இவன் வளவளவென்று பேசுகிறான் என்று கூறுகிறார்கள். இவன் வாயில் விழுந்தால் கேடு என்கிறார்கள். வாய் அடக்கி அளவோடு பேசினால், நல்லனவற்றை பேசினால், உண்மையை பற்றி பேசினால் அதற்கு பாராட்டு கிடைக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்று பாரதி கூறுகிறார். இந்த சந்திர மண்டலத்தில் காண்போம் என்பது அதை புரிந்து கொண்டே தெளிவடைவோம் என்பதாகும். இங்கு காண்பது மூலம் அறிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் பார்த்த திறனில் உள்ள பண்பாடு ஆகும். அதனால தான் 5 மனிதன் தனது அறிவின் ஆற்றலால் எவ்வாறு பஞ்சபூதங்களையும் சக்திகளையும் அதனுள் இணைத்துள்ள தொடர்புள்ள இயற்கை சக்திகளையும் ஓரளவு கட்டுப்படுத்தி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறானோ அதுபோலவே ஐம்பொறிகளையும் செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தி நெறிமுறைப்படுத்தி அவைகளை சரியான வாழ்வில் செலுத்த வேண்டும் என்பதே பாரதி ஐம்பொறி ஆட்சிக்கோள் என்று கூறியிருக்கிறார். அடுத்தது ஒற்றுமை வலிமையாம். நமது நாட்டில் பல சாதிகள், பல மொழிகள், பல மதங்கள், பல இனங்கள் ஆகியவற்றால் வேறுபட்ட மக்கள் வாழ்கிறார்கள். இத்தகைய வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது என்பது நமது நாட்டின் உயர்ந்த பண்பாக அமைந்துள்ளது. பாரதி தனது பல்வேறு பாடல்களில் இந்த ஒற்றுமையை வலியுறுத்துகிறார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு என்றும், 30 கோடியும் வாழ்வோம், வீழில் 30 கோடி முழுமையும் வீழ்வோம் என்று நாட்டு மக்களின் முழுமையான ஒற்றுமையை பாரதி வலியுறுத்தி இருக்கிறார். ஒற்றுமை வலிமை ஒன்றே வழி என்பதும் ஓர்ந்திட்டோம் நன்னூல் நல்லது சேர்ந்திட்டோம் என்று ஒற்றுமையை உறுதிப்படுத்தி அது ஒன்றே வழி என்று பாரதி வலுவாக எடுத்து கூறுகிறார். இவ்வாறு பல்வேறு துறைகளிலும் நாட்டு மக்களின் ஒற்றுமையை வலியுறுத்தி பாரதி ஒற்றுமை வலிமையை என்றும் புதிய ஆத்திச்சூடியில் ஒற்றுமையே வலிமை என்று புதிய ஆத்திச்சூடியில் எடுத்து கூறியிருக்க. அடுத்த வரி பார்த்தீங்கன்னா ஓய்தல் ஒளி. ஓய்தல் இல்லை ஓய்தல் இல்லை. ஒரு வேலை எடுத்தால் அதை கண்ணும் கருத்துமாக இருந்து நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பது பாரதி வழி. நமக்கு தொழில் கவிதை. நாட்டுக்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சேராது இருத்தல் என்பது பாரதியின் வார்க்கம். சோர்வு இல்லை, ஓய்தல் இல்லை என்று பல பாடல்களிலும் பாரதி வலியுறுத்தி கூறுகிறார். பாரதி காலம் நாடு அடிமைப்பட்டிருந்த பாரதியினுடைய காலத்தில் நாடு அடிமைப்பட்டிருந்த காலம். எனவே நாட்டு விடுதலை அடையும் வரை ஓய்தல் இல்லை என்று பாரதி கூறினார். நாடு விடுதலை பெற்ற பின்னர் நாடு சகல துறைகளிலும் முன்னேற்றம், வளர்ச்சி, மேம்பாடு காண வேண்டும். அதற்காக இடைவிடாது ஓய்தல் இன்றி நாம் பணியாற்ற வேண்டும். பள்ளி பருவத்தில் நாம் இடைவிடாமல் படிக்க வேண்டும்.
அறிவை பெற வேண்டும், உடலினை பேண வேண்டும். அதற்காக ஓய்தல் இன்றி நாம் பாடுபட வேண்டும் என்று ஓய்தல் ஒளி என்ற வரிக்கு மிக அழகான விளக்கம் கொடுத்து உள்ளார். நன்றி, வணக்கம்.